பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவளும் கர்த்தரை புகழ்ந்து அவரை குறித்து பேசினாள். யார் இந்த பெண்மணி? இவள் இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்திலே ஆலயத்தில் நீங்காது நிலைத்திருந்த அன்னாள் எண்ணப்படுவோள் ஆவாள். இவள் ஆராதனையின் வேளையில் மட்டுமல்ல, தேவாலயத்தை விட்டு இரவும் பகலும் எப்பொழுதும் நீங்காமல் ஆண்டவரை ஆராதித்தாள். சகல சரீர பிரகாரமான ஆயத்தங்களோடு ஆலயத்திற்குள் கடந்து சென்றவளாய் அல்ல, உபவாசத்தோடும் தர்க்கிப்போடும் இருக்கும் இடத்தை விட்டு அகலாமல் அவரை ஆராதித்து வந்தாள். இப்படியாய் தேவனின் அனந்த ஞானத்தை, அவரது அளவிடப்பட முடியாத அன்பினை அறிந்து ஆராதித்த அன்னையர்கள் நம் வேதத்தில் அநேகர் உண்டு. கர்த்தரின் பேரில் உண்டான இத்தகைய வைராக்கியமும் உறுதித்தன்மையும் எத்தகைய பலனை கொடுக்கின்றது என்று பார்த்தால், பல 100 ஆண்டுகளுக்கு முன் பலதரப்பட்ட தீர்க்கதரிசிகளால் தேவனுடைய வார்த்தையின்படி பிறப்பார் என பலரால் எதிர்பார்க்கப்பட்ட மேசியாவை இவள் கண்கள் அந்த ஆலயத்திலே கண்டது. இவளது அறிவு அவரை அறிந்து கொண்டது. ஆகவே ஆராதனைக்கு நேரங்களை குறித்து தேவனை ஆராதிப்பவர்கள் இருக்க, இரவும் பகலும் தங்கள் நேரங்களை எல்லாம் ஆராதனைக்காகவே ஒதுக்கி ஆண்டவரை இடைவிடாது ஆராதிக்கும் ஆத்துமாக்கள் தான் அன்னாளை போன்றவர்கள். இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து செல்லும் நாம், ஆராதனையின் வேலை என்பது பாடல்கள் பாடும் நேரம் என கருதாமல், தேவனின் பால் இணை புரியாத ஒரு இணக்கத்தையும் பிணக்கத்தையும் கொண்டு ஆராதனையின் நேரம் முடிந்தாலும் தேவனது பிரசன்னத்தில் இருந்து இரவும் பகலும் நீங்காது தரித்திருக்கும் அனுபவத்தை அடைவோமாக. தீர்க்கதரிசிகளால் நம் வாழ்வில் கூறப்பட்ட காரியங்கள் நிறைவேறுவதை நம் சொந்த கண்களால் காண்போமாக. ஆம், இதுவே மனமகிழ்ச்சியின் நாள். இதிலே கர்த்தரை புகழ்ந்து அவரை குறித்து பேசுவோம். ஆண்டவர் அற்புதங்களை நம் கண்கள் காண செய்வார். God bless you abundantly.